தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings of Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்டையர் இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவியோட ட்ரைலர் எப்போ வரும் அப்படின்ட்டு பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது, பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மூவி அப்படிங்கிறது. கூலி, நம்ம தலைவரோட மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு கொடுத்த ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். ஸோ எந்த டிலே எல்லாம் பார்த்தலாம். அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலேவா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எனக்கு என்னன்னா, இது வந்து எல்சியூவா இருக்குமா, ஏதாவது கனெக்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலுமே நம்மளால முடியலையே, கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். மனுஷன் இந்த உலகத்தை இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. இல்ல ஈவில் ஸ்மைல் கால மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான மாதிரி தெரியல. அமெரிக்கன் வாவ், அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். சத்யராஜ் இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. ஏய் 30 வருஷமா வாவ் ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது வர மாதிரி அரங்க மதிர விசில் பறக்கவே. எனக்கு ஏவனா எங்கேயோ பார்த்த மாதிரி. வாவ் வாவ் வாவ். உபேந்திரா வேற மாதிரி நினைக்கிறேன். சத்யராஜ் தலைவரும் அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்ட் தான். ஓ காட், உங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். போடு எட்ரா கொக்கி. சத்யராஜ் தான். வெட்டுதான் குத்துதான் போலயே. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு. Oh my god, seriously? சும்மா Oh my god. சீரியஸ்லி என்னால இனியும் அதுல இருந்து வெளில வர முடியல. ஒரு ஆக்ஷன் பேக்டா இருக்கு, ஃபுல்லா வேற லெவல்ல இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் அண்ட் தலைவர் அந்த ஒரு சீன் காமிச்சாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜும் தலைவரும் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மூலமோ இல்லை வேற ஏதோ இன்டர்வியூ மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் வந்து சத்யராஜோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அப்பாக்காக அப்படின்றதோட என்னோட நண்பன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ தலைவர் அண்ட் சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா நண்பரா இருக்காங்க. ஆனா இவரு சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ
ஒரு சயின்டிஃபிக்கா ஏதோ ரீசர்ச் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒரு பயங்கரமான இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு மாதிரி இருக்கு. ஒரு சைஃபை இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இந்த இதுலயே ஃபுல்லா பாக்குறப்ப எனக்கு சௌபின் கேரக்டர் வந்து நெகட்டிவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சது சௌபின் வந்து நெகட்டிவா தான் இருக்கும். நான் வந்து ட்ரெய்லர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பாட்டெல்லாம் வரப்போ கூலி அவங்க அந்த எம்ப்ளாயீஸ்ல இவரும் ஒருத்தரா இருப்பாங்க அப்படிதான் நான் நினைச்சேன். பட் இது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அண்ட் சத்யராஜை பாக்குறப்ப ஒரு மாதிரி நல்ல காமா, அந்த கடைசி அந்த டான்ஸ் எல்லாம் ஆடின காமாவா அவரும் எத்தனை மர்டர் பண்ணாரு பார்த்தல, வேற ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. என்ன சொல்றது, ட்ரெயின் வந்து ரொம்ப டக்கு போயிடுச்சா. இனிஷியலா நிறைய ஆக்ஷன் காமிச்சாங்க. அண்ட் கடைசியா ஒரு ஹாஃப் அந்த லாஸ்ட் எண்டுக்கு கொஞ்சம் அந்த டான்ஸ் போர்ஷன், அந்த ஸ்மைல், அந்த ஃப்ரேம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து செம ஸ்மார்ட்டா ஒன்று பண்ணிருக்காரு அவர். ஆமா, ஏன்னா லியோல வந்து பாத்தீங்கன்னா அவர் ட்ரெய்லர்ல என்ன காமிச்சிருக்கோமோ அதுதாங்க படத்துலயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நம்மளுக்கு என்னன்னா ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஓ இந்த கான்செப்ட் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க என்ன பண்றாங்க, சைஃபையா திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ எலக்ட்ரிசிட்டி, சத்யராஜ் முன்னாடி எலக்ட்ரிசிட்டி ஏதோ இதாயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியல இது என்ன மாதிரி ஸ்டோரி, யாரு வில்ல யாரு எதுவுமே தெரியல. ஆமீர் கான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல் மசில் வச்சுட்டு மிஷின் கன் வச்சுட்டு போட்டு வேற லெவல் தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சும்மா கத்தியில என்ன கிடைக்குதோ எல்லாத்துலயும் மர்டர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வேற லெவல்ல இருக்குது பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஒரு பவர் பேக்டா இருக்கு. ஆமா எனக்கு வந்து இதுல வந்து ஸ்ருதி ஹாசனோட ரோல் பாக்குறப்போ 7ஆம் அறிவுல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சியோட பண்ற மாதிரி. இதுலயே பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு போற மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு விமனா இருக்காங்க. 7ஆம் அறிவு நம்ம பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதுனா ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணு. அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நீ சொல்ற லைட்டா அந்த ஒரு டச் இருக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஓவர் மெச்சூர்டா இருக்கு. மெச்சூர் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா ஆக்டிங்ல இருக்கட்டும், அந்த கேரக்டர் கேரி பண்ற விதத்திலயா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டா இருக்காங்க. அப்கோர்ஸ் இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, கண்டிப்பா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து நாலேஜ் கெயின் பண்ணிருப்பாங்க எப்படி இதெல்லாம் பண்ணணுன்றதுல. அஃப்கோர்ஸ் வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. அண்ட் இதுல இன்னொன்னு நோட் பண்ணீங்க அப்படின்னா அனிருத் வந்து எப்பவுமே அந்த பிஜிஎம் வந்து பயங்கரமா காமிப்பாரு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் மட்டும் தனியா எடுத்து காமிச்சிருந்தாங்க. இது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. இல்ல நானும் ஆக்சுவலா எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி டிஃபரெண்டா வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் பிஜிஎம் சூப்பரா இருந்தது. அதுவும் அந்த லிரிக்ஸ் எல்லாம் தனியா வந்து அவர் தலைவரோட போர்ஷன்ஸ் வரப்போ தனியா வந்தது வந்து நல்லா இருந்துச்சு. செமையா இருந்தது. அண்ட் இன்னொருத்தர் பத்தி பேசி ஆகணும். நாகார்ஜுன் சீரியஸா அவருக்கு வயசு ஆகுமா ஆகாதா? நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். 75 வயசு ஒரு மனுஷன் எப்படி இப்படி இருக்காரு அப்படின்றது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குமே 60+ இருக்கும்னு நினைக்கிறேன் நாகார்ஜுனுக்கும். அவருமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செம்மையா இருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு காமிச்ச கொஞ்சம் ஃப்ரேம் தான் இருந்தது. அந்த கொஞ்சம் ஃப்ரேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் டேம் குட். அதாவது ரொம்ப ராயலா அப்படியே ஒரு மாதிரி பாஷா தான் இருக்காரு. செம்ம பாஷா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ரோலெக்ஸோட அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு அவர்கிட்ட பாக்குறப்போ. எனக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைச்சது. ரோலெக்ஸ் பாக்குறப்போ ஒரு ராயலாவும் கெத்தாவும் இருக்கும். ரொம்ப ரிச்சான ஒரு இருக்கும். எனக்கு நாகார்ஜுன் பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. அண்ட் சௌபினோட கேரக்டர் எனக்கு எப்படி நான் எப்படி சிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம அர்ஜுன் தாஸோட கேரக்டர் மாதிரி எனக்கு கண்ணு முன்னாடி வந்து போச்சு. சரி நான் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்ல யாரு இல்ல யாரு அமீர் கான் தான் நான் சொல்லிட்டேனே. நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. பட் அவரோட அந்த அவரோட வந்து அந்த புகையோட வந்து அந்த ஸ்டில் அந்த ஃப்ரேம் வந்து செமையா இருந்துச்சு இல்ல. அண்ட் இன்னொரு தடவை கண்டிப்பா நாங்க பார்க்கணும். ஏன்னா இப்ப ஆமீர் கான் கையில வந்து பாத்தீங்கன்னா டாட்டூ போட்டிருந்தாரு. அது என்ன டாட்டூ, இப்போ ஏதாவது ஸ்கார்பியன் ரிலேட்டடா போட்டிருக்காரு, ஏதோ ரிலேட்டடா போட்டிருக்காரு. ஆல்ரெடி நிறைய பேர் டீகோட் பண்ண வச்சிருப்பீங்க. ஸோ நாங்களுமே கொஞ்சம் போய் பாக்குறோம். அண்ட் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் யாராவது இருக்கும் அதையுமே பார்த்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கூலி பத்தி தான் ஃபுல்லா ரிசர்ச் பண்ண போறோம். ஏன்னா இது சீரியஸா என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல. என்ன மாதிரி படம் அப்படின்னு கூட கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்மளோட சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி சில விஷயத்தை நாங்க சொல்லிடுவோம். இப்படிதான் இருக்க போது இதா இருக்குன்றது மோஸ்ட்லி அப்படி நம்ம சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூவியும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். அண்ட் இது சுத்தமா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மேபி நான் அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் நான் பார்த்துட்டேன்னா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துட்டு எனக்கு ஏதாவது புரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு அதை பின் பண்றேன். த்ரூ அவுட்டா பாக்குறப்போ ஒரு ஆக்ஷன் த்ரில்டா ஆக்ஷன் பேக்டா இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு நண்பனுக்காக பண்ற சம்திங்ன்ற மாதிரி தெரியுது. அவங்க அது ஒரு டயலாக் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. சொல்றேன் அதான் ஒரு டயலாக் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. எனக்கு அதான் சொல்றேன்ல, அதான் ஒரு கேங்குக்கும் இன்னொரு கேங்குக்கும் இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுதே தவிர இதுல வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூலி நம்ம தலைவரை தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேடுறாங்க. சோ அது நம்ம ஸ்டார்டிங் அந்த டயலாக்ஸ்லயே நமக்கு வந்து ஷோபின் சொல்றாரு. அண்ட் எண்ட்ல அந்த ஒரு இது காமிச்சாங்க தெரியுமா அவரோட ப்ரீவியஸ் மூவியோட அந்த இது. ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா பாஷா
அந்த பாஷாவோட இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஷா தானே, ஆமா பாஷா மாணிக் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த சிகர் இல்ல அந்த ஒரு நெகட்டிவ் ரோல் இதுல வந்து காமிப்பாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஷால தான் வரும். ஓகே மாணிக்கமா ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா பட் பாஷாவும் வந்து போகும்போது டக்குன்னு அந்த நெகட்டிவ் இதுல காமிப்பாங்க. அது சீரியஸா செம்மையா இருந்தது. அது வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் பயங்கரமா எக்ஸைட்மெண்ட்ல கத்திருப்பேன். நீங்க அதை பாத்துருப்பீங்க வீடியோல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி ஃபுல்லாவே வந்து இப்படிதான் நம்ம பயங்கரமா ஒவ்வொரு சீனும் கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி லோகேஷ் கனகராஜ் செம்ம இன்டெலெக்சுவலா இந்த ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா கட் எடுத்து செம்மையா பண்ணிருக்காரு. ஏன்னா சுத்தமா புரியல, எங்களுக்கு புரியல. அண்ட் எனக்கு வந்து இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல கொஞ்சம் எனக்கு ஜெயிலர் டச் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கண்ணு கிட்ட வந்து அந்த கத்தி எல்லாமே ஜெயிலர் இது மாதிரி இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே தலைவருக்கு வந்தாச்சு. பட் ஸ்டில் எனக்கு இப்போ ரீசெண்டா வந்ததுனால நான் சொல்றேன் அப்படி இருக்கிற மாதிரி. ஜெயிலர் வேணாம், ஜெயிலர் இதுக்குள்ள கொண்டு வரலாம். ஜெயிலர் வேற, கூலி வேற. ஓகே. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒவ்வொரு ஃப்ரேம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ரோல் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபுல்ஃபில்டா இருக்கு, எல்லாருமே இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரா இது பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாக்குறதுக்கு. உனக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் படம் வரட்டும், வந்தாதான் நமக்கு வந்து ஃபுல்லா தெரியும். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ணுமா மூவி அப்படின்றது நம்ம இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிடலாம். சோ நீங்க ட்ரெய்லர் பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எவ்வளவு பேர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. போயிருவோமா தெரியல, டிக்கெட் கிடைச்சிரும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆமா இது பயங்கர ஹைப்பா இருக்கு, எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ மறக்காம உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரெய்லர் திரும்ப போட்டு பார்த்தோ இல்லை முன்னாடி டீகோட் பண்ணவங்களோட வீடியோஸை போட்டு பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். எங்களுக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இருக்கோம். அண்ட் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆன்ல வச்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் ஸ்டே டியூன். Bye bye. Thank you. Bye bye.